அலசி ஆராய்ந்ததுக்கு பிறகு நான் கண்டுபிடிச்சது ஒரு மிக முக்கியமான இது. என்னுடைய 14வது பைபிள், 14வது பைபிளை படிச்சாச்சு. படிச்சாங்க. நான் கண்டுபிடிச்ச ஒரு மகாபெரிய உண்மை என்னன்னா, இதனுடைய சாராம்சம் என்னது? கடவுள் சாத்தான் உலகத்தை எதிர்ப்பு படைக்கிறாரு. உலகத்தை எதிர்ப்பு படைச்சாரு தெரியுமா? வானத்திலே ஒரு எலெக்ஷன், அங்க ஒரு நாற்காலி பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை? லூசிபர் பிரச்சனை வந்துச்சு. லூசிபர் சொல்றான், கடவுளுடைய சிங்காசனத்தை நான் பிடிப்பேன், அவரை இல்லாத ஆராதிக்கிறேன், எல்லா தூதரும் அவர் ஆராதிக்கிறாங்க, என்ன ஆராதிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்ச உடனே அவன் யார மாறினான். இப்பதான் கடவுள் மனுஷனை படைக்கிறார். எதுக்காக? தோக்கடிக்கணுங்கிறதுக்காக நீ மனுஷனை படைக்கிறார். ஒரு தரமான வாட்ஸ்அப் உருவாக்கிய பாஸ்டர், ஒரு வாட்ஸ்அப்பை உருவாக்கிய தரமான பாஸ்டரை தப்பாக ஒரு ஆள் உள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருப்பார்னா அவனை அகற்ற மாட்டார். உடனடியாக அகற்ற மாட்டார். என்ன பண்ணுவார்னா, அவன் திருந்துவதற்கு தேவையான எவிடன்ஸை, அவன் பண்றது தப்பு, அவன் தவறானவன், அவன் அகற்றப்பட வேண்டியவன், he must be condemned, இவன் அதற்கு தகுதியற்றவன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக பாஸ்டர் பேச மாட்டாரு. ரொம்ப ஆட்களை பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள ஆட் பண்ணி இவன் தப்பானவன் அவங்கள வச்சு நிரூபிச்சு அவனாயே வெளியே போயிடுவான். ஏன் குரூப்ல ரொம்ப பேர் அவங்களா வெளியே போயிட்டாங்க. ஏன்னா நான் இறக்குறது எல்லாம் ஒரிஜினலா இருக்கும். இவனுக்கு தேவை, ஐயா அவன் இப்படி போடுறான், என்ன போடணும் எனக்கு சொல்லி கொடுங்க, நான் இவனுக்கு அனுப்பி அவன் குரூப்ல பதிவு போடுவான். அந்த ஆடப்படியா விஸ்வத்தை கிடந்து ஓடி விட்டு போறான். அவன் என்னன்னா, அவன் துவா கொடுக்கறத இவங்க கொடுக்குற வார்த்தை கொடுத்தது யாரு? நான் தான். அப்ப இந்த உலகத்துல கடவுள் பிசாசு தப்பானவன் ப்ரூவ் பண்ணதுக்காக உலகத்தை உருவாக்குறாரு. எதுக்காக? மனுஷனை வைக்கிறதுக்காக. மனுஷனை எதுக்கு படைக்கிறாரு? யார் கோபடிக்கிறதுக்கு? பிசாசை. சாத்தான் அரியணைக்கு தகுதி அற்றவன் மனுஷனை படைக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். புரியுதா? மனுஷனை எதுக்கு படைச்சாருப்பா? அவ பேசுறது கேட்டுச்சா? கேட்கலையா? அவ பேசுறது பக்கத்துல உட்கார்ந்து கேட்கல. சத்தமா சொல்லுப்பா, எதுக்காக மனுஷனை எதுக்கு படைச்சாரு? அவர் ஆராதி. சொல்லுங்க, மனுஷனை எதுக்கு படைச்சாரு? அதுதான் பாஸ்டர். மனுஷனை ஆக்சுவலா எதுக்கு படைச்சாருன்னா, அவன் நாற்காலிக்கு தகுதியுடையவன் அல்ல அப்படின்றத, அவனுக்கு தகுதி இல்லாதவன் அல்ல, அவன் அப்பவே தூக்கி நரகத்துல போட முடியுமா? முடியாதா? அவன் நரகத்துல போய் கேள்வி கேட்பான். ரொம்ப நல்லா பயங்கரமா தலை வலிக்குது இல்ல, கிடைச்சலா இல்ல, அவன் நரகத்துல போய் கத்துவான். இல்ல, மனுஷனை களம் இறக்கிறாரு, குரூப்ல யார சேர்க்கிறாரு? மனுஷனை சேர்க்கிறாரு. அவருடைய சாயலான மனுஷனை சேர்க்கிறாரு. எதுக்கு? அவன் ஃப்ராட் கண்டுபிடிச்சு அவன் நிரூபிக்கிறதுக்கா. அப்கோர்ஸ் கடைசியில எல்லா முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திலே அவனுக்கு எதிராக நின்று ஓட்டு போடுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாக மாறும். அல்லேலூயா. நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எதுக்காக மனுஷனை படைச்சாருன்னா, பிசாசு மோசமானவன், அவன் தப்பானவன் என்று அவனுக்கு நிரூபித்து சட்டபூர்வமாக அவனுக்கு நரகத்தில் போடுகிறார். பிசாசு சட்டபூர்வமாக நரகத்துக்கு தகுதியானவன், அவன் படைத்த கடவுள் கிடையாது அப்படின்றத அவனுக்கு நிரூபிக்கிறதுக்காக. இப்ப நம்ம குரூப்ல ஒரு தப்பான ஒரு ஆள் இருக்காரு, நான் திரும்ப சொல்றேன், உங்க குரூப்ல தப்பான ஒரு ஆள் இருக்காருன்னா உடனே அந்த ஆளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், நீங்க முடியாது மாட்டோம். அதுக்கு பேர் ஜனநாயக சிந்தையே கிடையாது. அவனா புரியணும், புரிய முடியலன்னா புரிய வைக்கிற மாதிரி நான் பேசினா கீழ்ப்படிய மாட்டேன். தெரியுமா? அதான் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப நான் சொன்னா கீழ்ப்படியாம இருந்தா கூட ஒரு 10-15 பாஸ்டர்ஸ் நாங்கள் அந்த குரூப்ல உள்ள போடுவேன். போட்டுக்கினே நான் இப்படி சொல்லிருக்கேன், என்ன பண்ணலாம் தம்பி இதை போடு. அப்ப அவர் நம்பர்ல இருந்து குரூப்புக்கு வரும், ராஜேஸ்வர் நம்பர்ல இருந்து குரூப் வரும். யாருக்கு எதிராக? தப்பான நபருக்கு எதிராக. வேறு ஒரு நபருக்கு எதிராக கரெக்டான வார்த்தைகளை போடும்போது அவர் எப்படி அவங்க கடந்து போய்விடுவோம். அது காரணம் என்னன்னா, தப்பானவன் என்பது உறுதியாகும் போது ஆண்டவர் நினைச்சா பிசாசு என்ன பண்ண முடியும்? அவன் எதுக்கு பிசாசு தப்பு பண்ணும்போது எதற்காக இந்த உலகத்துல அவர் கொட்டணும்? ஒரு அப்பவே நரகத்துல போனா நமக்கு இந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னா, எப்பா நமக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லைன்னா ஆனா நாம மைண்ட் அடையாதுன்றேன். ஹலோ, பேசவா? நான் கடைசி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க பேருக்கு ஏசி இல்லாது வந்தாலே தெரியாது.
ஆக்சுவலா கடவுளுக்கு நல்லா தெரியும் நம்ம ரொம்ப பேர் இந்த உலகத்துல கஷ்டப்படுவோங்கிற விஷயம். எப்படின்னா ஏவாள் அந்த பழத்தை பறித்து சாப்பிடும் போது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கடவுள் ஏன் தடுக்கல? தடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் தடுத்தாருன்னா அவருடைய பிளானே போயிடும். ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிடுவது அதுக்கு முன்னாடியே ஏவாள் அந்த பிசாசு பேசுறது எல்லாம் கடவுளுக்கு நல்லா பார்த்து வேடிக்கை பார்த்தாரு. சாப்பிட்டு ஆதாம் கிட்ட போறாரு. அது பிறகு அவங்களுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே தேவைப்படுகிறது. ஆமா, அவங்களுக்கு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியே தேவைப்படவில்லை. அது பிறகு வந்து விசுவாசத்தோட போறாங்க. அதுக்கு பிறகு வந்து ஆபிரகாம் வருது, கர்த்தருடைய சத்தம் கேட்குது, எப்படி வாழ ஆரம்பிக்கிறாங்க. மனசாட்சிப்படியே நல்லவங்களா வாழ்றாங்க. ரொம்ப மனசாட்சிப்படியே தப்பு பண்றாங்க. அப்ப இதற்கு வெளியே வரவங்களுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அதுபடி ஒழுங்கா வாழ முடியல. அப்பதான் மனுஷன் யோசிக்கிறான், நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்வது நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயம். கடவுள் 24 hours நம்மகிட்ட பேசிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா? நல்லா அருமையா இருக்கும். கடவுள் 24 hours. நான் வலது பக்கம் திரும்பினா வலது பக்கம் திரும்பணும், இடது பக்கம் திரும்பினா அவர் சொல்லுவார் இடது பக்கம் திரும்பணும். பைக் இப்போ உடனே பைக் ஸ்டார்ட் பண்ணணும், உடனே பைக் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணிட்டே பண்ணி சொல்லுவேன். இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா? நல்லா இருக்கும், நாடகமா இருக்கும். எப்படி தெரியுமா? நீ நினைச்சது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி ஒன்னா கடவுள் படைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கடவுள் எல்லா டைமும் அவனை பேசுறது கிடையாது. நாம பார்த்த ஒரு படத்துல சொல்றேன், அப்பா அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது, இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க எனக்கு தெரியுது, என்னம்மா நீ இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னாங்க. எல்லாரும் என்னென்ன தப்பு பண்ணாங்கிறது என் மனசுக்கு தெரியுது வச்சுக்கோங்க. தெரிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க. அமைதியின் வடிவங்களாக உட்கார்ந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஐயோ நீ ஏன் பண்ண தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். கடவுளோட பேசுறது பேசுறது இல்லை. புரியுதா பாஸ்ட் ஒரு மாதிரி பார்த்துப்பாங்க, ஜேஷ்ட செய்யாத மாதிரி பார்த்துருப்பாங்க. நல்ல கவனமா கவனிங்க. கடவுள் நம்ம தேவனுடைய சாயலாக படைச்சதுனாலதான் அவர் எப்போதும் நம்மகிட்ட பேசாம இருக்கார். எப்பனா பேசுறதுக்கு காரணம் தெரியுமா? அவர் அவருடைய சாயலாக நம்ம படைச்சிருக்காங்க. அவரை மாதிரி நம்மளை படைச்சு வச்சிருக்காரு, ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்காரு. எப்ப நம்மகிட்ட பேசுவாருன்னா, நீங்க என்கிட்ட பேசுங்க, கட்டாலே நீர் பேசும் அடியான் கேட்கிறேன். அவர்கிட்ட என்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கும் போது, முழுசா ஒப்பு கொடுக்கும் போது நம்மகிட்ட பேசுகிறேன். அது வரைக்கும் நம்மகிட்ட பேச மாட்டேன். அந்த ஒரு ஜனநாயக தேவநாயகம், அதுக்கு பேர் ஜனநாயகம் அல்ல, தேவநாயகம். தேவநாயகம் எப்படி தேவநாயகம்? அவர் பேசிட்டே இருக்க மாட்டார். இப்ப மீட்டிங் முடிப்பா சொல்ல மாட்டார். சாப்பாடு போடு, வண்டி ஸ்டார்ட் பண்ணு, இடது பக்கம்